என்ற உடற்கண்மம் அனுபவத்தினால் அறுத்திங்கு இனி செய்கன் மம்மூல மலம் ஞானத்தார் இடிப்பன். உலகம் முழுமையும் சொல்லியாச்சு, அதிண்ட இயல்புகள் தொடர்புகள் சொல்லியாச்சு. இப்ப இறைவன் என்ன செய்கிறான், குருவாக வந்து என்ன செய்கிறான் என்றதை சொல்லுகிறார் இந்த பாடல்ல. இறைவன் குருவாக வந்து, இது உடனே எல்லாரும் சும்மா இறைவன் எல்லாருக்கும் குருவாக வரணும் என்று யோசிக்கப்படாது. பிசிக்ஸ் படிக்க பிசிக்ஸ் குரு வர வேணும், ஸ்விம்மிங் படிக்க ஸ்விம்மிங் குரு வர வேணும், கோல்ஃப் படிக்க கோல்ஃபுக்கு படிப்பிக்கிறது ஒரு ஆள் வர வேணும். அப்படி அந்த குருமார் தான் முதல் வாரது. எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த குருமார் தருவினம். இறைவன் கடைசியாக வருகிற குரு, ஞான குரு. 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு. 3 திறத்து அணுக்கள், அதாவது சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானங்கள் என்ற 3 வகைப்பட்ட அணுக்கள் என்பது ஆன்மாக்கள். மும்மலத்தார், இருமலத்தார், ஒருமலத்தார் ஆகிய 3 வகைப்பட்ட உயிர்கள் பல்வேறு உலகங்களிலேயும் வாழுகின்ற உயிர்கள் செய்கின்ற கர்மாக்கு முன்னிலையாம் முன்னுக்கு நின்று மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அரித்தி. மூவிரண்டா 6 அத்துவாக்கள். அத்துவாக்கள் 3 மந்திர வண்ணம் பதம் மந்திரம், அது அத்துவா சொற்பிரபஞ்சம். மற்றது கலை தத்துவம் புவனம், அது பொருட்பிரபஞ்சம். இந்த மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அருத்தி. அவைக்கு தேவைப்படுகிற முறை பரிசோதித்தரப்படி அவற்றை கொடுத்து, இந்த அத்துவாக்களை கொடுத்து என்றாதான் இறைவன் வார பாதம் வந்து அரித்தி அறுத்து, பிரகதை தொடர்பை துண்டித்து, மலம் முதிர்வித்து, அவருடைய மலத்தை அவருடைய அழுக்கை நீங்கும்படியாக பக்குவமடைய செய்து, அதான் மல பரிபாகம். பரிபாகம் என்று சமைத்து சமையல் பக்குவம் வாரவர் மலம் முதிர்வித்து அரும் பருவம் அடைதலுமே. பருவமண்டா அந்த மல பரிவாகம் வந்து அந்த பக்குவ நிலை வரும் பொழுது ஆசானாகி குருவாக வந்து தோன்றி, முன்னாலே தோன்றி, நுகராத வகை முன் செய்வ கண்மத்துகள் அறுத்து. இதுக்கு முன் செய்த கர்மங்கள் அங்கே நாங்கள் தேட்டத்திலே வச்சிருக்கிறோம், ஸ்டோரேஜில் சஞ்சித கர்மம் என்று சொல்லுவார்கள். அது இந்த பிறகு கொண்டு வருகிறது, அது ஸ்டோரேஜில் இருக்கு. அது இப்போ ஒரு காலத்தில் அனுபவித்து தீர்க்க வேணும். அந்த கண்மங்களை முதல் தீர்ப்பார். நுகராத வகை முன் செய்வ ஹென்மத்துகள் அறுத்து அங்கு அத்துவா தொடக்கு அறவே சோதித்து. இந்த அத்துவாக்களினால என்டாங்கிள்மெண்ட் பண்ணப்படாம இந்த பாதைக்குள்ள சிக்கப்பட்டு, இந்த உலகத்துல இந்த புவனத்துல இந்த இதுகள் எல்லாம் சிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள். அதுல சிக்கப்படாமல் அதில் டிஸ்டன்டிங்கள் பண்ணி தொடக்கறவே சோதித்து ஏன்ற உடற்கண்மம் அனுபவத்தினால் அறுத்து. ஏன்ற உடற்கண்மம் என்றால் நாங்கள் பிறக்கும் பொழுது கொண்டு வந்த கர்மம் இருக்கிறது, பிராரத்த வினை. பேரளவு இன்பமோடு பிணிமுப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது. கருவிலே இருக்கையிலே அது இந்த 6க்குரிய கர்மாக்களும் எங்களுக்கு வந்துட்டுது. அந்த வந்த கண்மத்தை அனுபவத்தினால் அறுத்து. அப்ப ஞானம் வந்தாலும் கூட இந்த உடம்பில வந்த கர்மாவை அனுபவிக்க வேணும். ஞானிகளும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா சுவாமிகளும் மாடு இடிச்சு எலும்பு முறிஞ்சு வைத்தியசாலையில இருந்தவர், டயபெட்டிஸ் இருந்து இன்சுலின் ஊசி போட்டவர். அதெல்லாம் ஏன் நடந்தது ஞானிகளை கண்டா அந்த வந்த கர்மா அனுபவிக்க வேண்டும். ராமகிருஷ்ணருக்கு புற்றுநோய் வந்தது என்றால் வந்த கர்மாவை அனுபவித்துத்தான் போகும் உடம்பு ஞானிகளுக்கு. ரமண மகர்ஷிக்கும் புற்றுநோய் வந்தது. மற்ற மரபுகளில் சொல்லுவார்கள், அவர்கள் எங்கடை பாவங்களை அவர்கள் எடுத்தார்கள். சைவத்தில் அப்படி சொல்றேன், எங்கட பாவங்களை அவை எடுக்கிறதால அவை அனுபவிக்கிறதில்லை. அவர்களுடைய கர்மத்தை அவர்கள் அனுபவித்து முடித்துத்தான் போக வேண்டும், எந்த பெரிய ஞானியா இருந்தாலும். ஏன்ற உடற்கண்மம் அனுபவத்தினால் அங்கு அறுத்து இங்கு இனி செய்கண்மம் மூலமலன் ஞானத்தால் இடிப்பன். பழைய கண்மாவை அறுத்தாச்சுது, இந்த கண்மா அனுபவத்துக்கு விட்டாச்சுது. இனி செய்கிற கண்மங்கள் வந்து வருகின்ற இந்த கர்மாக்களையும் மூலமலம் ஆணவத்தையும் ஞானத்தால் இடிப்பன். ஞானத்தினால, அந்த இறைவன் தருகின்ற அந்த சிவஞானத்தினால அந்த அந்த என்ன சொல்றது, காட்ஸ் கன்சியஸ்னஸ், அந்த பிளாட்ஃபார்முக்கு போனோன்னு அது இடிந்து தகர்ந்து விடும். இதுக்கும் போன முறை பார்த்து நாங்கள் என்றும். இதுதான் அவருடைய ப்ளூ பிரிண்ட். இதுல பார்த்தது முழுக்க இறைவனுடைய ப்ளூ பிரிண்ட். என்ன போட்டு வச்சிருக்கிறார் பிளான் என்றா, இந்த பிளானின்படிதான் எல்லா உயிர்களும் நடந்து கொண்டு இருக்குது. பெரிய ஒரு மெகா பிளான் ஒன்று போட்டு
அதுக்குரிய ப்ளூ பிரிண்ட்டை இங்கே விளக்கி இருக்கிறார். இறைவன் ஏன் படைத்தான், என்ன நடக்குது, எப்போ வருவார், ஏன் எனக்கு இப்போ வரையில, ஏன் அவருக்கு வந்தவர் எனக்கு வரையில, சம்பந்தர் அழுதா போல வந்தாருன்றீங்களே, ஏன் இப்போ குழந்தை அழுதா வராதோ, இந்த கேள்விக்கெல்லாம் இதுக்குள்ளே தான் விடை இருக்கு. நாங்கள் போறது நேர ஸ்ட்ரெயிட் ஜேர்னியில போறது கிடையாது. எங்களுடைய பாதை ஆண்டவர் நோக்கிய பாதையில் நேர நாங்க நிற்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் பாதை அல்ல. இந்த பாடலை படியுங்க. அடுத்த சிவஞான சித்தியார் இது. புறச்சமயம் நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகன் மெருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சில பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்தடைவர். இது சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடிய சேர்வர். இது நாங்கள் போற பாதை, இறைவன் வார பாதையை பார்த்துட்டோம். 6 அத்துவாக்கள் இறைவன் வார பாதை, எங்கட பாதையை பார்ப்போம். நாங்கள் புறச்சமய நெறி நின்றோம். புறச்சமயம் என்றா என்ன? புறச்சமயம் என்றா சைவம் சமயங்களை புறச்சமயம் அகச்சமயம் என்று பிரிக்குது. பிறகு புறச்சமயத்திலையும் 2ஆ பிரிக்கும். புறச்சமயம் புறச்சமயம், அகச்சமயத்திலையும் அகப்புறச்சமயம் அகச்சமயம் என்று சொல்லி இப்படி எல்லா சமயங்களையும் உள்வாங்குது. இந்த உலகத்திலே இருக்கிற all the religions of the past, present and future included here. உலகத்தில் இதுவரையில இருந்து இல்லாம போன சமயங்கள் எத்தனையோ இருக்குது. இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற சமயங்கள் இருக்குது. இவை எல்லாம் ஒரு காலத்துல இல்லாமல் போகலாம். இன்னும் எத்தனையோ சமயங்கள் வர இருக்குது. இந்த சமயங்கள் எல்லாவற்றையும் சைவம் பிரிக்குது. புறச்சமயம் என்றால் இந்த புறச்சமயம் என்றைக்கல, புறச்சமயம் என்றைக்கல, புறப்புறத்துல கடவுள் இல்லை என்று நினைக்கின்ற சொல்லுகின்ற பௌத்தத்துக்கு கடவுள் இல்லை, சமணத்துக்கு கடவுள் இல்லை, மெட்டீரியலிசம் இல்லை, லோகாயுதம் என்று சொல்லுவார்கள். லைஃப் இஸ் ஷார்ட், கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். சும்மா கடவுள் ஒன்று சும்மா தெரியாமல் சொல்றவங்க இருக்கிறோம் இல்லை. அதுதான் மெட்டீரியலிசம், லோகாயுதம். அதுக்கு கடவுள் இல்லை. இது எல்லாம் புறப்புற சமயங்கள். கடவுள் இருக்கிறார் என்ற சமயத்துல வந்தா அது அகச்சமயம். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று பெறும் அகச்சமயங்கள். கடவுள் இருக்கிற சமயத்துக்கு வந்தாலும் பிறகு அது என்ன கடவுளையும் எங்களையும் பிரிக்குதுன்றதுல பெரிய பிரச்சனை இருக்கு. அப்ப கடவுள் ஒன்றெடுத்தல் இருக்கிறார், உயிர்கள் பல இருக்குது, அதை பிரிக்கின்ற தடை ஒன்று இருக்குது என்று 3ஐயும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சமயங்கள் இல்லை. இந்த முப்பொருள் உண்மையை விளங்காம இருக்கிற சமயங்கள். இதுக்குள்ள வேதாந்தம் வரும், சங்கருடைய வேதாந்தம், வைஷ்ணவ சமயம், இதெல்லாம் இதுக்குள்ள வரும். மீமாம்சை அதுகள் எல்லாம் இதுக்குள்ள வரும். அந்த சமயம் எல்லாம் இதுக்குள்ள வந்துட்டு அகப்புற சமயம். அகச்சமயத்துக்கு வந்தா கடவுள் இருக்கிறார், உயிர்கள் இருக்குது, கடவுளை உயிர்களையும் பிரிக்கிற ஏதோ தடையொன்று இருக்கின்ற 3ஐயும் உணர்ந்த சமயங்கள் அகச்சமயங்கள். அதுலதான் சைவம். சைவத்துக்குள்ளே எத்தனையோ பேதங்கள் இருக்குது. கிறிஸ்தவத்தையும் ஒரே ஆங்கிள் பார்த்தா இப்படி இருக்குங்க. கடவுள் இருக்கிற, உயிர்கள் இருக்குது, கடவுளையும் உயிரையும் பிரிக்கிற ஏதோ ஒன்று இருக்கின்றதை பற்றி சொல்லி அந்த ஏதோ ஒன்று என்னன்றதுல தான் பிறகு அங்கால பிரச்சனை. அதுல அகச்சமயங்கள் 6 இருக்கு. ஒன்று சொல்லும் கடவுளையும் எங்களையும் பிரிக்கிறது மாயை என்றும், ஒன்று சொல்லும் கடவுளையும் எங்களையும் பிரிக்கிறது பாவம் என்றும் கிறிஸ்தவ மாதிரி, அல்லது கடவுளையும் எங்களையும் பிரிக்கிற பாவம் புண்ணியம் 2ம் சேர்ந்த கர்மா என்றும், கடவுளையும் எங்களையும் பிரிக்கிறது அறியாமை என்றும், இப்படி ஒவ்வொன்றோ அஞ்ஞானம் என்று இப்படி ஒன்றா சொல்லி கொண்டிருந்து சொல்லுகிறார்கள் அகச்சமயம். அதுல எல்லாம் போனால் சைவ சித்தாந்தம் சொல்லுது ஆணவம் என்கின்ற அந்த இருள் தான் எங்களையும் இறைவனையும் பிரித்திருக்கிற மூல நிலம் என்று சொன்னா நாங்க எங்கட சைவ சித்தாந்தத்துக்கு உள்ளுக்க வந்துட்டோம். இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு இருக்கண்டா, இந்த வழிகளை எல்லாம் கடந்துதான் மெல்ல 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 பிறவிதோறும் ஒவ்வொரு பிறவிகள்லையும் ஒவ்வொரு சமயங்கள்ல பிறந்து அந்தந்த சமய அனுஷ்டானங்கள் வழிபாடுகளை செய்து வழிபட்டு இறந்து பிறகு அப்படி மெல்ல மெல்ல படிமுறை. இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல சேரைக்குள்ள பாருங்க, ஒரு கிண்டர் கார்டன்ல சேர்ந்து மொண்டிசரியில சேர்ந்துட்டு அப்புறம் 1ஆம் வகுப்பு, ஜூனியர் ஸ்கூல்,
அப்புறம் மிடில் ஸ்கூல், அப்புறம் ஹை ஸ்கூல் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி இதுவும் ஒரு படிமுறை வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு ரைட் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டே முன்னுக்கு போடலாம். 1ஆம் வகுப்பு இருக்கிற பிள்ளையை கொண்டு யூனிவர்சிட்டியில் வச்சு படிப்பிக்கலுமோ? இல்லை, அந்தந்த இதன்படி வரும். இந்த பக்குவம் உள்ளுக்கு ஆன்மாவுக்கு பிறவிகள் தோறும் பிறந்து வர படிப்பறிவினாலேயும் பட்டறிவினாலேயும் அந்த பக்குவ நிலை வரும். அதைத்தான் சொல்லுது. இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்குவ நிலை வரைக்கதான் அவங்க அங்கால போயிட்டு சரியகிரிய யோகத்துக்கு வருவார்கள். சரியகிரிய யோக ஞானம் என்பது காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். எங்களுடைய எல்லாம் ஈகோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். நான், எந்த உடம்பு, எந்த குடும்பம், எந்த வீடு, எந்த மனைவி, எந்த பிள்ளை, எந்த மக்கள் என்று சொல்லி இருக்கிறது. கொஞ்சம் வளர்ந்து என்னுடைய சமூகம், என்னுடைய சொந்தக்காரர் என்று போகிறது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா எந்த ஊர், எந்த பள்ளிக்கூடம், எந்த கோயில், எந்த சமயம் என்று போகிறது கூட அதுக்கு தான் வரும். ஈகோ சென்ட்ரிக்காக தான் வரும். என்ற நாடு, கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் என்ற டீம், அந்த மாதிரி வரும். பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்து எங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்குள்ள அது சோசியோ சென்ட்ரிக். மதர் தெரேசா மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி, நெல்சன் மண்டேலா மாதிரி, இது சமூகத்துக்காக மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறது. இது சோசியோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். அது கூட கடவுள்கிட்ட நேர கொண்டு போவார். அதுக்கு அடுத்த நிலை வரும். அது இறைவனையே மையமாக கொண்ட வாழ்க்கை நெறி, தியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். சிவபுண்ணியங்கள் என்று சொல்லுவார்கள். சிவபுண்ணியங்கள் என்று சொல்லுவார்கள். சிவபுண்ணியங்கள் என்றேக்குள்ளதான் அந்த சரியகிரிய யோக ஞானம், காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். இதனூடாக போகின்ற பொழுதுதான் இறைவனடியை சேருகின்ற வழி வரும். இந்த பகுதியா போறதை இந்த பாட்டில் சொல்லியிருக்கு. புறச்சமய நெறி நின்றம் என்றால் கடவுள் இல்லை என்று இருக்கிற சமயங்கள்ல நின்று, பிறகு தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி அடுத்த சமயங்கள்ல வந்து ஆனா என்ன உண்மையா பிரிக்குது என்ற தெளிவில்லாமல் நின்று, அகச்சமயம் புக்கம், கிரகங்களை பிரிக்கிறதுக்குள்ள கடவுள், உயிர், உலகம் என்று 3 இருக்குதுன்றதுக்குள்ள வந்து இந்த பிரிக்கிறது வந்து ஆணவம், கண்மம், மாயை, அறியாமை, அஞ்ஞானம், இதுகள் உள்ள அந்த ஆணவம் தான் பிரிக்குதுன்ற உள்ளதுக்கு வந்து அகச்சமயம் புக்கும். புகழ் மிருதி வழி உழன்றும், மிருதி என்றது சட்டப்படி சீவிக்கிறன்னு சொல்லுவார்கள். ஸ்மிருதி என்றது அந்த காலத்து சட்ட நூல்கள், 18 ஸ்மிருதிகள். இப்படி சீவிக்க இப்படி தான் சில பேர் அதுக்குத்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. பியூட்டிஃபுல் சிட்டிசனா இருந்தா காணும், சட்டத்தை மதிச்சு வாழ வேணும் என்று சொல்றாக்கள் இருக்கணும். புகழ் மிருதி வழி உழன்றும், புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும், வர்ணாச்சிரம தர்மத்தின்படி பிறந்து அந்தந்த ஆச்சிரமங்களின்படி இருந்து படித்து அந்தந்த வயல்களை செய்து அதன்படி கிடந்தும், அருந்தவங்கள் புரிந்தும். இங்கே இருக்கிற தவங்கள் வேற. சரியகிரிய யோகம்தான் உண்மையான தவம். இது மற்ற தவம், விரதம் இருக்கிறது, பட்னி இருக்கிறது, காடுகளுக்கு போறது, ஜீத்த யாத்திரை போறது, அப்படியான தவங்கள் புரிந்தும், அருங்கலைகள் பல தெரிந்தும், நிறைய படித்து பிலோசபிகள் மற்ற படிப்புகள் எல்லாம் படிச்சு, பெரிய பெரிய படிப்புகள் படிச்சு, ஆரணங்கள் படித்தும், ஆரணங்கள் வேதங்களை படித்தும், சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். பல பேர் சொல்றது புராணங்கள் எல்லாம் கட்டுக்கதை, புராணங்கள் அறிவில சிறந்தா குறைஞ்ச மக்களுக்கு பாமரமளக்கு சொன்ன போனது. இங்க பாருங்க, அருணந்த சிவன் சொல்லி இருக்கிறார், சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். அதுல உணர வேணும். வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும். வேத சிரஸ் என்பது வேதத்தின் உபநிடத கருத்து, வேத அந்த கருத்து, வேதாந்த கருத்துக்களை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்தடைவர். அதுக்கு பிறகுதான் சைவத்துக்கு வாரது. சைவம் என்பது ஏதோ சும்மா பஸ் ஏறி ஒரு ஹோட்டலில் இறங்குற விஷயம் இல்லை, ஒரு லாங் ஜேர்னி. பல பேர் பிறப்பில சைவரா பிறந்திருப்பார்கள். ஆனால் கேட்டால் இதில் இருக்கிற ஏதாவது கொள்கை ஒன்றெல்லாம் நிற்பார்கள். நாட்டுக்கு விசுவாசமா சட்டப்படி சீவிக்கிறார்கள் இருப்பினம், வர்ணாச்சிரமப்படி சீவிக்கிறார்கள் இருப்பினம், கோயில் குளங்கள் தெரிஞ்சு வழிபாடுகள் அதுகளோடு சுற்றி திரிகிறார்கள் இருப்பினம், படிப்போடு இருக்கிறார்கள் இருப்பினம், தத்துவ ஆராய்ச்சியோடு இருக்கிறார்கள் இருப்பினம். இப்படி ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். அல்லது கடவுள் என்னது, கடவுள் கண்டதே காட்சி கொண்டு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சு போட்டு கொண்டு புறச்சமயத்தில் நிற்கிறார்கள் இருப்பினம். சைவர் என்று பிறந்தா போல எல்லாம் சைவத்துக்கு வர்றதில்லை. சைவத்துக்கு வர்றது கடைசி. வேத சிறப்பொருளை மிகச் செழிந்தும் சென்றால் சைவத்திறத்தடைவர். இதில் சரியகிரிய யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை செய்து. சரியகிரிய யோகத்துல நேரடியாக கடவுளை அடைய முடியாது என்பது இருக்கிறது. சரியில இருந்தாலும் ஞானத்தினால்தான் செய்ய முடியும். அப்பர் சுவாமிகள் வந்து சரியை செய்தார் என்றால் அது ஞானத்தில் சரியை.
சம்பந்தர் கிரியை என்றால் அது ஞானத்தில் கிரியை, சுந்தரர் யோகம் என்றால் அது ஞானத்தில் யோகம், மாணிக்க வாசகர் ஞானத்தில் ஞானம் என்று செய்வோம் சொல்லி. இதுதான் நாங்க போய் சேர வேண்டிய பாதை. இதுல ஒவ்வொருத்தரும் எல்லாரும் இந்த பாதையில இருக்கிறோம். ஒரு தடவை வெளியே இல்லை, கடவுள் ஒரு தடவை வெளியே அனுப்பல, அதை அனுப்பவும் மாட்டார். எல்லாரும் இந்த பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோட வழிபாடுகள், தோத்திரங்கள், தீட்சை, மந்திரங்கள் எல்லாம் ஒரு ஃபாஸ்ட், கொஞ்சம் கெதியா போறதுக்கு. இல்லாட்டி பிறந்து இறந்து போறதுதான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ளசுரராகி முனிவராய் தேவராய் இப்படியே பிறந்து 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 இறந்து எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் இனதிடர் பிறவி அவதாரம் அருணகிரிநாதரை சொல்றார். நான் பிறந்த பிறவிகள் 7 கடல் மணலை எண்ணினா கூட அதை விட கூடன்றது. அந்த அளவுக்கு பிறந்திறந்து போற பாதையில இப்படி கொஞ்சத்தை படிச்சு கொஞ்சம் வழிபாடுகள் கொஞ்சம் இதுகளை செய்து போற உத்திகள்லாம் இந்த இது நாங்கள் படிக்கிற பாடம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஐயா, இந்த பாடலுக்கு ஒரு ஒரு சமமான பாடல் மாதிரி அந்த திருவாசகத்துல நிறைய விடயங்கள்ல இருந்து தப்பி வந்த ஒரு பாடல் இருக்குதாங்க. எக்ஸாக்ட்லி, அருமையா சொன்னீங்க. திருவாசகத்துல ஒரு படிக்கிறார், எடுத்துட்டீங்களா அந்த பாடல்? இதுல போடட்டாது. ஆனா இருக்கையில இதுல நான் தேவாரோட அடிச்சா எனக்கு வரையில இல்ல, அதுல எடுத்து காட்டுறேன். நான் இதை விட்டு அதுல போய் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அது திருவாசகத்துல எதுக்கு நீங்க சொல்றது சரி, அப்படியே இருக்கு. நான் நினைக்கிறேன் போட்டி திருகவலா இருக்கணும், அல்லது திருவண்ட பகுதி போட்டி திருகவலா 8ஆம் திருமுறையில 3வது பாட்டை 3வது பாட்டா திருவண்ட பகுதியில திருவண்ட பகுதி 2வது. இல்ல இதுல இல்லையம்மா, 4வது பாட்டுல தான் வரும் நினைக்கிறேன். 4வது போட்டி திருகவல்ல தான் அது வருது. போட்டி திருகவல்ல அவர் சொல்றேன். எங்கிட்ட பயணத்தை இன்னொரு விதமா சொல்றேன். தெரியுதா எல்லாருக்கும் ஷேரிங் இது? இதுல பாருங்க, யானை முதலா எறும்புறாயண்டு இருக்கல்ல 11வது வரி. படிங்க பாப்போம். 10 அடுத்தது. ஓமோ யானை முதலா எறும்பேராய ஊனம் எல் ஜோனியின் வினை புலைத்தும். அதுல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பாப்போம். யானை முதலா எறும்பேராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்து. எவ்வளவோ மிருகங்கள் பறவைகளாக பிறக்கிறோம். இந்த புல்லாகை பூடாயத்தார் ஒரு வரியில சொல்றார். யானை முதல பெரிய மிருகங்கள்ல இருந்து எறும்பு முதலான சிறிய எறும்பு வரைக்கும் எத்தனையோ புறவிகள், யோனி என்றது புறவிகள்ல இருந்து பிழைத்து அதுகளுக்குள்ள இருக்கிற கர்மாக்களுக்குள்ளால போய் அதெல்லாம் தப்பி பிழைத்து அதுக்கு பிறகு மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். இது புறவி மானிட பிறவி வரப்போகுது. மானிட பிறவி வரப்போகுதுன்னா அதுக்கும் சும்மா வாரையில அரிது அரிது மானுடராதில் அரிது கண்டு அவையார் சொன்னார். எப்படி மானுட பிறப்பில மாதா உதரத்து மாதாண்ட வயிற்றுல கர்ப்பப்பையில ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அது என்ன ஈனமில் கிருமி செரு? கருக்கட்டல் பயாலஜி படிச்சாக்களுக்கு வரும். ஒரு முட்டை வரும். அந்த ஆணுடைய விந்தணுக்கள் லட்சக்கணக்கில் போகும். அதுல அந்த ஸ்பெர்மட்டோ அனலைசிஸ் செய்து பார்த்தா, மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறத சொல்றோம், வேலை பார்த்தா மைக்ரோசோஃப்டில் பார்த்தா வால் இல்லாது தலை இல்லாது நல்ல மொபைல் பண்ண இல்லாது மொபைலிட்டி குறைஞ்சது ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இல்லாத ஆரோக்கியமான அந்த விந்தணுக்கள்ல அதுல போய் அந்த முட்டையை துளைச்சு உள்ளுக்க போறதுக்கு எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணும். ஆனா ஒன்றுதான் உள்ளே துளைத்து கருக்கட்டு, அதுக்கு பிறகு மிச்சம் ஒன்றும் போயிடாது. அதான் செரு. செரு கண்டா சுத்தம், கிருமி என்றா நுண்ணுயிர். நுண்ணுயிரைத்தான் கிருமி என்றது. இங்க கிருமி என்று சொல்றது விந்து அணுக்களை.
இந்த விந்து அணுக்கள் எல்லாம் போட்டி போட்டு யுத்தம் போடுது உள்ளுக்க போறதுக்கு. பாருங்க, மானட புறப்பில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி. ஈனமில்ண்டா குற்றமில்லாத, இது நோய் தர்ற கிருமி இல்லை, இது லைஃபை கொண்டு வர கருக்கட்ட போற கிருமி என்றது இந்த விந்தணுக்கள். ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்து, அவ்வளவு போட்டி போட்டு முட்டி மோதி ஒன்று மட்டும்தான் உள்ள போகுது. செருவினில் பிழைத்தும். அடுத்தது கருப்பையில நடக்கிற விஷயங்களை சொல்றாரு. வந்தா போல குழந்தை உடனே வந்துடுதா? சில வேளை குழந்தை தரித்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு மாதவிலக்கு வந்து 14ஆம் 15ஆம் நாள் கருமுட்டை வரும். அந்த நாட்கள்ல ஆண்பன் சேர்ந்தால் கருக்கட்டும். அப்ப 15 16க்குள்ள சேர்ந்தால் கருக்கட்டும். கருக்கட்டினால் 16 17 18ல கருக்கட்டி அடுத்த பீரியட் 28ல வாரதுக்குள்ளேயே கழிஞ்சு அப்படியே போற கருக்களும் இருக்கு. இந்த கரு உண்டானதுன்னு உங்களுக்கே தெரியாது, ஏன்னா பீரியட் நேரத்துக்கு வந்துடும். அல்லது அந்த பீரியட் பின்னுக்கு தங்கி 6 கிழமை 8 கிழமையில கழிஞ்சு போறதும் இருக்கு. 1 மாதத்துல 2 மாதத்துல அபோஷன் ஆகிறதும் இருக்கு. கொஞ்சம் உருவம் வந்து அதுக்கு பிறகு கழிஞ்சு போறதும் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற குறைபாடுகள் தப்பி பிழைக்கணும். என்ன அந்த கருமுட்டை பிரியுது, 2ஆ பிரிஞ்சு 4ஆ பிரிஞ்சு எல்லாம் பிரிஞ்சு வரைக்கும் நிறமூர்த்தங்கள் எல்லாம் சரியா பிரிஞ்சு போகும். அதுல பிரியாட்டி தான் எங்களுக்கு இந்த மொங்கோலிசம் என்ற டவுன் சிண்ட்ரோம் வாரது, டேர்னர் சிண்ட்ரோம் என்ற குறைபாடுள்ள குழந்தைகள் வாரதெல்லாம் வருகிறது. அந்த விதமான இதுகள்ல இருந்தால் தப்பி பிழைக்க வேணும். பிறகு கருப்பையில இருக்கைக்குள்ள அப்ப இருக்கைக்குள்ள அதுல இருந்து அங்காலையும் தப்பி பிழைக்க வேணும். அங்கால போகைக்குள்ள பிறகு ஹைட்ரமினியோஸ் வரும், நீர் ஊரலர் பிழைத்து வந்து வரும். எங்க 6 திங்களின் ஊரலர் பிழைத்தும் ஒருமதி தான்றியில் இருமையில் பிழைத்தும். அடுத்தது இருமதி பிழைத்தும். அடுத்தது மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். ஈரிரு திங்களில் பேருகுள் பிழைத்தும். ஒரு மதி என்றது 1 மாசம், இருமதி என்றது 2ஆம் மாசம், மும்மதி என்றது 3ஆம் மாசம், ஈரிரு திங்கள் என்றது 6ஆம் மாசம், மற்றது 5ஆம் மாசம். அடுத்தது 5 திங்களில் மிஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊர் அலர் பிழைத்தும். ஈரிரு என்றது 4ஆம் மாசம், 4 5 6. அடுத்தது 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும். 7 திங்கள் 7ஆம் மாசத்துல கூட கீழே குழந்தை பிறந்து கரை மாசத்துல குறை மாசத்துல பிறக்கிறது வாரது. 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். 9 வருதரு துன்பமும் பிழைத்தும். தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயருடன் பிழைத்தும். தக்க தசமதி உரிய 10ஆம் மாசத்துல குழந்தை பிறக்க தாயோடு தான்படும் துக்க சாகர துயருடை பிழைத்து. அந்த கருப்பை வந்து சுருங்க தொடங்கி குழந்தை வெளியில வருகுது, கருப்பை வாய் திறக்குது, யோனி வாசல் திறக்குது, தலை கீழே இறங்குது. ஆனா அதுல இறங்கி வாரது பெரிய பிரயத்தனம். தாயும் பிள்ளையும் இந்தாவோ அந்தாவோ உண்டு. அதுல ஒரு நேரத்துல அந்த தொப்புள் கொடி வந்து அப்படியே முறுக்கப்பட்டு பிளட் சப்ளை நின்றுடும். இப்ப குழந்தைக்கு ஆக்சிஜன் இல்லை, வெளியில வந்தா தான் மூச்சு எடுக்கலாம். அந்த 1 2 3 நிமிடங்கள் அந்த கழுவில வர அந்த நிமிடங்கள் வந்து எத்தனையோ வருடங்கள் மாதிரி இருக்கு. எத்தனையோ வருடங்கள் மாதிரி இருக்கு. அதான் பீட்டல் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்றது புறக்கைக்கு. அதான் தக்க தசமதி தாயோடு தான்படும் சுக்கராகர துயரிடை பிழைத்தும். அடுத்தது ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனப்பெல பிழைத்தும். ஒவ்வொரு வருஷமும் வளர வளர காலை மலமுடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உன் மதர்த்து கச்சர நிமிந்து கதித்து முன் பனைத்து எத்திடை பரந்த எழுந்து புடை பரந்து ஏற்கிடை யோகம் போகா இளமுலை மாதர்தம் கூத்தனை என கொள்கை பிழைத்தும். இது வந்து பெண்போகம். கருங்குழல் கரிய கூந்தல், செவ்வாய் சிவந்த வாய், வெண்ணகை முத்து போன்ற சிரிப்பு, கார் மயில்
பெரிய மயில் போன்ற அழகு ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து, இது மார்வை சொல்றேன், நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து எத்திடை வருந்த எழுந்து புடபரந்து ஈர்க்கிடை போக இளமுலை மாதர். இந்த இப்படியான அழகான பெண்களுடைய கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தேன், கண் பார்வையிலிருந்து தப்பி பிழைத்து. அடுத்தது பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிர் என்னும் அபாவுடை பிழைத்தும். பித்து பிடிச்ச உலகம் போல பொருளை தேடி ஓடுகின்ற உலகம். இந்த பொருளை தேடி உலகின்ற உலகத்துல அது மதம் பிடிச்ச யானை போல ஓடி திரிகிறது. அப்படிப்பட்ட அவா இல்லாம அதுல இருந்து தப்பி பிழைச்சு. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். படிப்பு படிப்பு படிப்பண்டு ஓடி திரிகிறது, படிப்பு படிப்பண்டு ஓடி திரிகிறது. அதான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அதுக்கு ஒரு தடை. செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். காசு கணக்கு இருந்தாலும் கஷ்டம், உள்ளுக்கு இதுக்கு பூவ விடாது, கஷ்டம். அதான் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். நல்குறவு என்னும் தொழில்விடம் பிழைத்தும். நல்குறவு என்பது சொந்தக்காரன் வந்து மச்சான் மாமன் அண்ணா அண்ணி ஐயோ பிள்ளைகளை பாக்குறலையோ சொந்த மண்டா பார்க்கத்தானே வேணும், பேர பிள்ளைய பார்க்க வேணும், பூட்ட பிள்ளைய பார்க்க வேணும், இப்படி எல்லாம். அந்த நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும். விடம் பழமையான விஷயம். உள்வரம்பாய பலதுறை பிழைத்தும். எத்தனையோ துறைகள்ல போய் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அரசியல்ல போறேன், சமூகத்துல போறேன், ஆராய்ச்சியில போறேன், பெண்ணுக்கு போறேன், மண்ணுக்கு போறேன், விளையாட போறேன், உடற்பயிற்சிக்கு போறேன், ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன், டான்ஸ் செய்கிறேன், எத்தனை துறைகள்ல ஓடி திரிகிறோம். இப்படிப்பட்ட அதுகளெல்லாம் தப்பி பிழைத்து தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி. இப்பதான் அகச்சமயத்துக்கு வாரேன். தெய்வம் என்பது ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் தானப்பா, ஏதோ ஒன்று இருக்குது தான். தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி. முனிவு இல்லாதது ஒரு பொருள் அது தருதலும். ஒரு மாதிரி இந்த கடவுளுடைய பக்கம் கொஞ்சம் பார்க்க தொடங்கினால் அப்பவும் பிரச்சனை முடியல. கடவுளுடைய பக்கம் வந்தோடனே அடுத்தது துவங்குது. என்ன சொல்லுது? 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. இப்ப அடுத்த மயக்கம் வந்துடும். இதுல 6 கோடி மாயா சக்திகள், இத்தனையோ இலூஷன் தன் டிலூஷன் சமயங்களுக்குள்ளேயே இருக்கு. ஐயோ சந்திரனை பாரப்பா பாவா தெரிகிறார் இருந்து எரியிற அக்னியில சிவன் எழும்பி நிற்கிறார் என்று சொல்றதுல இருந்து எத்தனையோ கூத்துகள் இருக்குன்னு இங்க. அதான் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தளம் வேறினர். இது ஒரு பக்கம் இருந்தா அத்த பக்கம் அயல்ல இருக்கிற சொந்தக்காரர் அவை எல்லாம் வந்து என்னப்பா இருந்தா போல என்ன சாமி போக போன என்ன இப்படி திரிகிறா, இந்த வைக்கிறத படிக்க வேணும், தேடுறத தேட வேணும், மனுஷிய பேர் பிள்ளைய பேர் என்று சொல்லி அவை வந்தார். அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பேறினர். அடுத்தது சுற்றம் என்னும் தொல் பசுக்குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். ஐயோ சொந்தக்காரருக்கு நடுக்கம் வந்துடும். இப்ப நீங்க கொஞ்சம் கூட சாமி கும்பிட்டா சொந்தக்காரருக்கு நடுக்கம் வந்துடும். பாருங்க, சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். அது ஒரு பக்கம். அடுத்தது விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். ஐயோ இந்த சமயக்காரர் ஒவ்வொரு தரம் வந்துருவின புத்தகத்தை கூட்டிக்கொண்டு இங்க பாப்பா இப்படித்தான் செய்யணும், இதுதான் வழி என்று ஒரு விரதம் வேண்டா வழியை காட்டுவினோம். இன்னொருத்தர் வந்து இப்படி சொல்லுவேன். ஒருவர் சொல்லுவார் தெற்க வாத்து கும்பிடுவர், இன்னொருவர் கிழக்க வாத்து கும்பிடுவார், ஒருவர் அல்லாவை கும்பிடுவர், ஒருவர் யெகோவா கும்பிடுவர், ஒருவர் பிதாவை கும்பிடுவர். இப்படி ஒவ்வொரு தடா வந்துடுவின விருந்து. விரதமாக வேதியரும் சரதமாகவே, சரதம் என்றா சத்தியம், படிச்ச தேவாரத்திலேயும் சரதம் என்றது வந்தது. சரதமாகவே சாத்திரம் காட்டுகிற புத்தகம் எடுத்து பாப்பிடும். இங்க பாருங்க, இத்திரியாம் அதிகாரம் இத்திரியாம் வசிகத்துல தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார், இத்திரியாம் வசனம் இத்திரியாம் வசிகத்துல குரான் இப்படி சொல்லி இருக்கு, இந்த இதுல இப்படி 6 மணி நேரம் சொல்லி இருக்கிறார். இப்படி புத்தகத்தை எடுத்து வச்சே அடுத்த கூட்டம் வந்துடும். பாருங்க எத்தனை கூட்டம் இழுக்குதுண்டு ஆன்மீகத்துக்கு. ஒரு பக்கம் நாத்திக கூட்டம், சந்தம் மதங்களே அமைதலாக அரட்டி மலர்ந்த துண்டு இந்த சமயம் தான் சரி அந்த சமயம் தான் சரி என்று ஒவ்வொருத்தரும் வந்து அது வேற வந்துருக்கணும். பாருங்க, இப்ப கடவுள் உண்டண்டு வந்த உடனே அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாயா 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு மாயைகள் தொடங்கின. அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாட்டலும் வேறினர். சுற்றம் வந்து பற்றி அழைத்து பதறினர்.
வேதியர் வந்து சரதமாக சாத்திரம் காட்டி புத்தகம் காட்டி இதுதான் வழி அண்டுச்சின சமயவாதிகள் எல்லாரும் வந்து எந்த மதம் தான் சரி எந்த மதம் தான் சரி இஞ்சவா என்ற அவர்கள் கூப்பாடு போட்டார்கள். அடுத்தது முண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மார்க்கம் சுழித்து அடித்து அமர். இதுபடி வந்தோன்னா அடுத்தது மாயாவாதம் வந்துடும். சங்கருடைய மாயாவாதத்தை சொல்றார். சங்கரருக்கு ஒரு கொஞ்சம் ஆண்டுகள் பின்னாலே மாணிக்க வாசகர் வந்தார். அப்ப சங்கருடைய மாயாவாதம் வந்து சொல்லுவார், அது புயல் அடிச்சது போல அடிச்சு ஓஞ்சிருக்கின்றார் மாணிக்க வாசகர் காலத்துல. பாருங்க, நினைக்கிறேன் அவர் சங்கரர் போய் ஒரு 50-100 வருஷத்துக்குள்ள அவர் வந்துட்டார். அதான் சொல்றார், சண்டமாருதம் சுழித்தடித்தார்த்து முண்டிய மாயாவாதம் என்று சொல்லுவார். இந்த மாயாவாதம் என்கிற வேதாந்தம் வந்து அப்படியே ஒரு புயல் அடிச்சோஞ்ச மாதிரி வந்திருக்கப்பான்னு சொல்லுவார். சங்கரர் இந்தியா முழுக்க பிரசாரம் செய்து முழுக்க மாத்தினவர் என்ன 8ஆம் நூற்றாண்டுல. அப்ப அதை சொல்றார், முண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதன் சுழித்தடித்தார்த்து. உலோகாயதம் என்னும் ஒன்றிரள் பாம்பின் கலாபேதத்து கடுவுடம் எய்தி. உலோகாயுதம் என்பது மெட்டீரியலிசம். கடவுள் அங்கே இடப்பா, கர்மா அங்க, உயிர் இருங்க, கண்டனியா அது என்ன சொல்றதுன்னு கண்டனியா, இது என்ன விசக்கதை, கண்டதை கண்டு உள்ளதை அனுபவிச்சு சந்தோஷமா இருந்து போகணும் சொல்ற. உலோகாயுதம் என்னும் ஒன்றிரள் பாம்பு, அது பாம்பு போல அதனுடைய விஷம் வந்து அந்த பக்கத்துக்கு போய் அதில் பெருமாயை எனப்பல சூழவும். அப்படியெல்லாம் இதுகளெல்லாம் வந்து பிடிக்க, இதெல்லாம் வந்து பிடிக்க, அது எல்லாத்தையும் தப்பி பிழைச்சு கடவுள் உண்டோடனே இந்த பிரச்சனை வந்துடும். சமயங்கள் வந்துடும், புத்தகங்கள் வந்துடும், ஒவ்வொரு மார்க்கத்துக்காரர் வந்து வினம், சொந்தக்காரர் வந்து ஐயோ இதுக்கு ஏன் போற அதுக்கு ஏன் போறான்ற அளவினம், ஏன் லோகாயதர் வந்து இதுக்க போகாத வாழ்க்கை அனுபவி என்று சொல்லுவினம். இப்படி ஒவ்வொருத்தர் எல்லாம் செய்து கொண்டு அதெல்லாம் அதிர்பெருமாயை இனப்பல சூழவும். அப்ப எல்லாம் தப்பி அடுத்தது என்ன செய்கிறார், இன்னும் உள்ளுக்க வாரார். பாருங்க, தழலது கண்ட மெழுகது போல, தழலது வண்ட மெழுகது போல, தொழுதுளம் உருகி அழுதுடல் ஸ்தம்பித்து. தழலது கண்ட மெழுகது போல தொழுதுள முருகி, நெருப்ப கண்ட மெழுக போல உள்ளம் உருகி, அழுது உடல் கம்பித்து, அழுது உடல் பதறி, ஆடியும் மலரையும் பாடியும் பரவி, ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் தொடங்கியாச்சு. சிவசிவாண்டு பாட்டு பாடி ஆடத் துவங்கியாச்சு. கொண்டது விடாதெனும் கடரும் பேதையும் கொண்டது விடாதெனும். பிடிச்ச முதலையும் முட்டாலும் பிடிச்சதை விட மாட்டாங்க. கொடரும் பேதையும் கொண்டது விடாதெனும். அதுபோல இறைவனை பிடிக்கிறது. யார் என்ன சொன்னாலும் விடாப்பிடியா இறைவனை பிடித்து பசுமரத்தானே அறந்தா போல பழியை ஆகி நல் இடையரா அன்பில் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மட்டும் சாமி கும்பிடுறது, காலவபி நேரம் சாமி கும்பிடுறது இல்லை, எல்லா நேரமும் தொடர்ந்து இடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தால் போல. எப்படி பச்சை மரத்துல ஆணி அறைஞ்சது போல இந்த இறை சிந்தனை உள்ளுக்கு ஃபிக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். அரங்கே கசிவது பெருகி கடல் என மருகி, கசிவது பெருகி கடல் என மருகி, அகம் குலைந்து அனுகுலமாய் மெய் விதித்து. இதெல்லாம் கசிவது பெருகி கடலென மருகி. ஆனந்த கண்ணீர் வருகுது, உள்ள முருகுது, கசியுது. மற்றது அகங்குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து. உடம்பெல்லாம் மெய் கூச்சறிந்து நடுங்கு. அப்படி அந்த கும்பல் உணர்வு பூர்வமா கும்பிடுறது பக்தி அனுபவிச்சு. சகம்பே என்று தம்மை சிரிப்பான். சகம் என்பது உலகம். உலகம் வந்து உங்களை பே, இது என்னப்பா பேயன் இருக்கிற இதப்பா கவிதை செய்து கொண்டிருக்கிறான் என்று. சகம் பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக. நான் வெட்கத்தை விட்டு, தன்னுடைய வெட்கத்தை விட்டு ரவனை பிடிக்கும். என்ன பேருக்கு வெட்கவன். சப்சங்கத்துக்கு வரைக்கும் திருநீறு பூச பாடின கொஞ்சம் வெக்கம், வீட்டுல இருந்தாலும் திருநீறு பூச பாடின கொஞ்சம் வெக்கம். நான் அது ஒளிந்து வடிவ அள்ளி பூச வேண்டியதானே. வீட்டுல ஒரேக்கே பூசாட்டி, சச்சங்கத்துக்கே பூசாட்டி, கடவுளை பிடிக்கிறது. அப்ப
அதான் சொன்னாருன்னா அழகாக சொல்றார். சகம் பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக. மற்றவையெல்லாம் பழிச்சு சொல்லி உங்க பேருப்பா விஷர் கொண்டு போகுது, ஒரு சாமி போ கொண்டு போகுது இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் சொல்லி அந்த வரலான்னு சொல்ல அவை எல்லாத்தையும் பழித்ததை பூனதுவாக அது தனக்கு அணிகலனாக எடுத்துக்கொண்டு கோணுதல் என்று அதை பற்றி கவலைப்படாமல் கோபப்படாமல் சதுரிழந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக. சதுர் இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக. தன்னை இழந்து இறைவனிட்டு நிக்கிற அந்த இது அதிசயமாக. அந்த நிலையில் என்ன நடக்கும்? கற்றா மனம் என கதறையும் பதறையும். கற்றாண்டா என்ன? புதிய கன்றுன்ற பசு எப்படி அந்த கசுவை தேடி கத்தி கத்தி உருகி கத்துமோ அது மாதிரி கற்றா மனமென கதறியும் பதறியும். மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. இன்னொரு தெய்வத்தை கனவிலும் நினையாது. அருவரத்தொருவன் அவனியில் வந்து. அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன்று இகழாதே. அவர் குருவாக இந்த நேரம் வருவார். நாங்க சொன்ன வந்த காலம் வரைக்குள்ள இறைவன் வருவார் என்று இப்பதான் வருவார் குருவாக வந்து. அதுக்கு பிறகு அத்துவா சுற்றி பண்ணி மலம் அகற்றி முத்தி தருவார் என்று சொன்னோம். இப்ப இதுதான் நாங்க போற பாதை. ஒவ்வொரு சமயங்கள்ல இருந்து ஒவ்வொரு மார்க்கங்கள்ல இருந்து ஒவ்வொரு வழிகள்ல இருந்து அதுக்குள்ள அகப்பட்டு இங்கே அகப்பட்டு அங்கே அகப்பட்டு அப்புறம் அடுத்தடுத்த பிறப்புகள்ல அடுத்தடுத்த படிகள்ல போய் 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 கடைசியாக வந்துதான் வரும் இங்கால. இது எல்லாம் வந்துதான் பிறகுதான் அது தப்பா அது தளழது கண்ட மெழுகது போல தொழுதுல முழுகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் மலரையும் பாடியும் வரவியும் கொடரும்பேதையும் கொண்டது விடாதனும் படியேயாகி நல்லிடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தால் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம் பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடு அவர் பழித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி. எல்லாரும் பழிச்சு சொல்ற பழிச்சொல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அணிகலனாக எடுத்துக்கொண்டு அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம சதுரிழந்து அறிமால் கொண்டு சாருங்கதியது பரம அதிசயமாக கற்றா மனமென கன்றுன்ற பசுவை போல கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலில் நினையாது. அப்படி நீ கேட்கதான் குருவாரார். அருவர் தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன்று இகழாதே. திருவடி இணையினை அந்த குருவுடைய திருவடி இணைகளை பாதங்களை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாதத்திசை என்புனைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பனு மாறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்றரட்டி உடை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டி இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாடொருந் தலைப்பவர். சாயா என்பது அப்படி ஆடியெல்லாம் போறதில்லை, ஒரு நிலையான அன்பிலை அப்படி நிக்கிற அன்பிலை. சாயா என்பினை நாடொருந் தலைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. இவ்வளவு உறவிகளை இவ்வளவு விரைக்கு இறைவன் எங்களுக்கு தாயோடு எங்களுடைய இருந்து பரிகரிக்கிறேன். ஒரு தாய் வருத்தம் அந்த வெள்ளைக்கு எப்படியெல்லாம் இருந்து சாப்பாடு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாவோ அது மாதிரி நாங்கள் எந்தெந்த நிலைகளில் நிற்கிறோமோ அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடும் மருந்தும் இறைவன் தந்து கொண்டு தாயேயாகி வளர்த்தனை போற்றி. திருவாசகத்திலே பெறும் பேரித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளதன் பாதத்து ரம்பாடி ஆடேலோ ரம்பாவாய். இப்படி ஒவ்வொரு மார்க்கங்கள் ஒவ்வொரு வழிகள் ஒவ்வொரு இதுகள்லையும் போய் தட்டு தடுமாறி எல்லாம் இருக்கு. அந்த பிறவிகளோடு எங்களோட இருந்து எங்களோட வந்து எங்களை வளர்த்தெடுத்தது என்று சொல்லி பிடிக்கும். பெருமை பிரசாந்த் அந்த புறச்சமய நிர்ணயம் என்ற பாடலை எப்படி திருவாசகத்துல வித்தியாசமா பார்த்திருக்க. உலகமே இதுக்கு அடக்கம். பேரித்து நம்மை வளர்த்தெடுத்தவை விளையாடுற இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் உங்களை சதா பேரித்து காத்து கொண்டு வர்றது தானே ஐயா இப்படி கேட்டிருக்காங்க. சதா எங்களோடு கருணையாக இப்படி ஒவ்வொரு விடயங்கள்ல இருந்து காத்து காத்து கொண்டு கடைசியாக குருவரண்ட பாதத்தை நீ
என்ன அழகாக சொல்லியிருக்காங்க. பட்டணத்தார் பாடல்ல இதே மாதிரி ஒன்று இருக்குது. ஓ, அதுல எல்லா இடமும் ஓடி திரிந்து விளையாடி வருகன விட்டு போயிட்டு பார்த்தனி வந்து இருக்கு பட்டணத்தார் பாடல்ல. ஓ. அந்த கல்வி என்னும் பல்கடல் விளைத்து என்ற நேரம் அந்த வேற மற்ற கல்விகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதெல்லாம் இல்ல இல்ல சித்தாந்த கல்வியும் சிக்கல் தான். இதுக்கு மாட்டுப்பட்டவை எத்தனையோ பேர் இருக்கணும். ஐயோ சமயத்துக்கு பிரகவத்கீதை படிக்கிறேன், வேதாந்தம் படிக்கிறேன், சித்தாந்தம் படிக்கிறேன் உருட்டி கொட்டி தாங்களும் கட்டி மற்றவையும் கிடக்கிறார்கள் கன பேர் இருக்கிறோம். அதே எங்களுக்கு ஒரு கருவி நான் சொன்னேனே, அது உங்களுக்கு சுவிட்ச் போட எங்களுக்கு சுவிட்ச் போட தெரிஞ்சா சரி, லைட் வேலை செய்யும், அயன் வேலை செய்யும், பாரண்ட் வேலை செய்யும். அதே மாதிரி சில விஷயங்களை செய்தா கடவுள் நினைக்கிறேன் போயிடும். அதுக்காக எலக்ட்ரிசிட்டி படிச்சுட்டு போகணும் இல்லத்தானே. அப்ப நான் எனக்கு லைட் இருக்கா ரிப்பேர் பண்ணி இருக்கா போட்டு விடப்பான்னு பண்ணா எனக்கு எலக்ட்ரிசிட்டி பாடம் எடுத்தா எப்படி இருக்கும்? பால்கா பறத்து போமன். நான் எலக்ட்ரிஷியனை கூப்பிடுறது லைட்டை பிக்ஸ் பண்ணி போட்டு போறதுக்கு, எனக்கு லைட் அடிக்கிறதுக்கு. அவர் எனக்கு எலக்ட்ரிசிட்டி படிப்பிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி பாடம் எடுக்கப்படாது. அது இன்ட்ரெஸ்டான, அது கொஞ்சம் பேருக்கு அது தேவை. கண்டலூடு ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசனை புகழ விட்டார். சில பேருக்கு புத்தகத்தை படிச்சு இந்த சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து போறதுதான் வழியா இருக்கும். அல்லது சில சந்தேகங்கள் இருந்தால் அங்கால ஒழுங்கா செய்ய இல்லாது. அதுக்கு அந்த புத்தகங்களை படிக்கணும் இருக்கு. படிப்பிக்கிறார்களுக்கு தேவை. ஆச்சாரியார் குருமையாருக்கு படிச்சிருக்கவனும் கட்டாயம். மற்றபடி எல்லாரும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கீங்க. திருநூறு பூசுக்கு சொல்லுவாங்க வேஷம் காட்டி திரியற, அப்படி காட்டினா தானே கடவுளும் கூட நம்புவாங்க. ஏன் மச்சாட்டி நாங்க திருநூறு பூசி அனுஷ்டானம் பண்ணி திரிஞ்சாரு. அதுல எந்த விதமான எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கும் சொன்னதுதான். ஏன் இப்படி பெரிசா குறி பூசுறியல், ஏன் ருத்ராட்சம் போறியல், ஏன் இப்படி வேட்டி போக்குறியல், ஏன் இப்படி சட்டை, இப்படி எல்லாம் தரும். சகம் பே என்று தம்மை சிரிப்ப சரிக்குதுகள். நம்ம நிலையம் அப்படிதான். அது எங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ட் பிடிக்க வேணும். கடவுளை பிடிச்சு கொண்டா மற்றதுகளை பிடிக்க தேவையில்லை. அதுக்காக மற்றதை பகைக்கோணம் என்று சொல்லல, எதை பிடிக்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். சில பேருக்கு வேலை பெருசு, சில பேருக்கு படிப்பு பெருசு, சில பேருக்கு சமூகம் பெருசு. சமூகம் என்ன நினைக்கும் பாவிச்சு சொல்றார்கள் இருக்கு நம்ம. ஐயோ அவை என்ன நினைப்பினம். சில பேருக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளை குட்டிகள் பெருசு, கணவனை கண்கண்ட தெய்வம், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடமையை கண்கண்ட கடவுள், செய்யும் தொழிலே தெய்வம், மக்கள் சேவையே மகேசன் சேவை, இப்படி கடவுள் வச்சுட்டு காசேதான் கடவுளடா, தாயில் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், எல்லா கடவுளும் இருக்கணும். அதான் 6 கோடி மாயா சக்திகள் வேறு தேறுதம் மாயைகள் தொடங்கின. எல்லாம் நல்லா தானே இருக்கு கேட்க. கடமையை கண்கண்ட தெய்வம் நல்லா தான் இருக்கு, கணவனையை கண்கண்ட தெய்வம் நல்லா தான் இருக்கு, செய்யும் தொழிலே தெய்வம் நல்லா தான் இருக்கு, மக்கள் சேவையை மகேசன் சேவை நல்லா தான் இருக்கு. பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுலதான் எல்லாரும் சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லாரும். என்ன அதிர்பெருமாயை இணைப்பல சூழல் எல்லாத்தையும் விட்டுட்டு, அதான் கிருஷ்ணா சொன்னார், சர்வ தர்ம பரித்யாக மம்மேவம் சரணம் பிரஜா, எல்லா தர்மங்களையும் கைவிட்டு சொன்னார். விட்டுட்டு பிடிங்க. அதான் அப்பர் சுவாமி சொன்னாரு, தன்மை கண் தானே கான் தக்கோர்க்கெல்லாம் அவங்களோட பெர்சன்டேஜ் மாதிரி அவங்க சிந்தனைக்கும் 90 குமரகுமர சுவாமிகள் சொல்லுவார் கந்தர, 90 பரசமயம் தோறும் அதுவே நன்னூல் எனத் தெரிந்து நாட்டுவித்து. ஒவ்வொரு சமயங்கள்ல நான் பிறந்து வளர்ந்து வாழைக்குள்ள அந்தந்த சமய புத்தகங்களைத்தான் நல்ல புத்தகம் என்று எனக்கு அறிவித்து உணர்த்துவித்து. அப்ப எல்லா நெறிகளையும் உறவினைய போற அந்த படியை உடைக்கப்படாது. எல்லா நெறிகளும் இருக்கணும். நாங்கள் அதுகளை உடைக்க தேவையில்லை. அதான் நாங்க மற்றவே கூப்பிட்டு வச்சு இங்க வா நீங்க என்ன கடமையை தெய்வம் கொண்டிருக்கிற, இங்க வா என்ற கடவுளை காட்டுறேன் ஒரு இதையும் கூட்டிக் கொண்டு போறீங்களே. அவரவர் கடவுளக்களாக போக போக அந்த பக்குவத்தினால அந்த அறிவு முதிர்ச்சியினால அடுத்தடுத்தது வரும்.
இதுலெல்லாம் பைபாசிங் எல்லாம் இருக்கு. இறைவன் அது ஒன்றிலும் எத்தனை சிவஞான செயலுடைய ஒரு கையில் திலமலவேதானம் செய்திடும். அது என்ன அந்த பாட்டு ஒன்று இருக்கல்லோ, அது மலையாக பெருகி சரியகிரிய யோகத்தின் சாராமே ஒரு புறப்பில சார்பித்து முத்து தந்திடும். அது இறைவன் இப்படி இது பாதை, இதுக்கு பைபாஸும் வச்சிருக்கிறார். அதுக்குன்னு சொல்லணும் உங்களுக்கு. எல்லாரும் இதுக்குள்ள போறேன். இடையில உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இது வந்ததுண்டா, பக்குவம் இப்படி வந்ததுண்டா அவர் அங்கால எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி அப்படியே தூக்கி அங்கால கொண்டுருவார். அந்த பாட்டையும் பார்த்துடுவோம். இது பார்க்க அதையும் பார்த்தா தான் அந்த பாதை தெரிந்தது போல எங்களுக்கு பாதையின் விதிவிலக்குகளும் தெரியத்தானே வேணும். சைவத்துடைய சிறப்பு என்று கேட்டால் விதிகளை மட்டும் சொல்லல, விதி விலக்குகளையும் சொல்லி இருக்கு. விதி விலக்குகளையும் சொல்லி இருக்கு. அது சிவஞான செயலுடையோர் என்று தொடங்குற பாடல் சிவஞான சித்தியார்ல. பண்றேன்னு பாருங்க. இங்க பாருங்க, படிங்க அந்த பாட்டு. வரையலையா? சொல்லுங்க. சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடினும் நிலமலை போல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தாத வகை எடுத்து பரவோவன் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க தவமாறும் பிறப்பொன்று சார பண்ணி சரியே கிரியாயா யோகந்தன்யம் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனுகுவிக்கும் தானே. சிவஞான செயலுடையோர் இடையிடையில இந்த சிவஞானம் என்றா இறையில சிந்தைய வச்ச அக்கள் இடையிடையில கொஞ்சம் கொஞ்சம் வருது. இன்னும் முற்றா வரையில கையில் தானம் திலமளவே செய்திருந்தோம். நம்ம இன்னும் கடவுள் இதுக்குள்ள முழுக்க வரையில. ஆனா சமூக சேவை மற்றதைத்தான் செய்து கொண்டிருக்கணும். ஆனா ஒரு சின்னதா தான் செய்யணும். ஒன்றும் பெருசா செய்யறது இல்லை. நாங்களும் அங்க பெருசா செய்யறது என்ன, திலமண்டா எள்ளு, ஒரு எள்ளளவு சாணம் என்றாலும் கொஞ்சம் செய்யணும். ஆனா கொஞ்சம் புத்தி இருக்குது. நம்ம என்ன போல வைங்க, இருக்கிறது கணக்கா கொடுக்கறது கொஞ்சம் தானே, என்ன படம் காட்டுறது கூட. அப்ப சிவஞான கையுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடனும் நிலம் மலை போல் திகழ்ந்து. அந்த எள்ளளவு தானே நிலத்தில் இருக்கிற பெரிய மலை மாதிரி வந்துடுமா. பவமாய கடலின் அழுந்தாத வகையெடுத்து, இந்த பிறவிக்கடல் மாயப்புற கடல்ல அழுந்தாமல் எடுத்து பரபோகம் திப்பித்து, பரபோகம் என்று மேலான உலகங்கள்ல கொண்டே தெய்வ நிலைகள்ல வச்சு அந்த போகங்களை கொடுத்து பாசத்தை அறுக்க, பாசத்தை போக்கும்படியாக தவமாறும் புறப்பொன்றில் சாரம் பண்ணி தவம் செய்கின்ற புறப்பில பிறக்க பண்ணி சரியகிரியா யோகம் தன்னினும் சாராமே, சரியகிரிய யோகம் ஞானத்துக்கு போகாமலே நவமாகின் தத்துவ ஞானத்தை நல்கி எல்லாம் பைபாஸ் பண்ணி நேர தந்துடுவார். நாதனடி கமலங்கள் நனகுவிக்கும் தானே. உங்க பெருமாண்ட கருமைய எல்லாம் இல்லாம சொன்னோடனே இவர் அங்க சும்மா படிச்சு போட்டு சொல்லுறார், இங்க இவரே செய்ய காணின்னு சொல்றாக்கள் இருந்து இதெல்லாம் நாங்கள் அங்க செய்யறது என்று பயந்திருக்கிறாக்கள் வரைக்கும் இருக்கிறோம் இந்த குரூப்ல. அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப அப்படி இருக்கிற ஆக்களுக்கு கூட அது அளவுகோல் இல்லை. ஏதோ இறைவனை நெச்சு கொண்டுதான் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிற இடையில இறைவனை நெச்சு ஒரு சின்ன தானம் செய்துட்டோம் என்றால் அவர் அதை பெரிய மலை போல எடுத்து அவரங்களை எடுத்து மேலான உலகங்கள்ல வைத்து பதமுத்தி தானங்கள் அபரமுத்தி தானங்கள் அங்க மேலான தெய்வங்களாக்கி பிறக்க வச்சு அது முடிஞ்சோன்னு எங்களை தவமாறும் புறப்பொன்று சம்பந்தர் சுந்தரர் போல ஒரு பிறப்ப தந்து புறக்க பண்ணி அங்க சரியகிரியை யோகி ஒன்றும் செய்ய தேவையில்லை. சாமமுத்தர்கள் எங்கன்னு நாயன்மார் என்ன சரியகிரியை செய்து கொண்டு வந்தவை எல்லாரும் இல்லையே, நேர வந்துச்சு. சரியகிரிய யோகம் தன்னிலும் சேராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை, நல்ல புதுமையாக அந்த தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனகுவிக்கும் தானே. பாதையும் சொல்லியாச்சு, ஹத்துவாக்கள் சொன்னோம், பாதை சொன்னோம், இறைவன் வார பாதை சொன்னோம், நாங்கள் போற பாதை சொன்னோம். நாங்க போற பாதையில சும்மா நேர் பாதையில் இங்க இவ்வளவு வெள்ளல் 60 கோடி, அங்க இறைவன் வார பாதையில 6 பாதை கண்டு தான் பார்த்தனாங்க. 6 பாதையும் கொஞ்சம் ரோட்டும் போட்டு பார்த்தனாங்க. அதுக்குள்ள இது இங்க எங்களுக்கு 6 கோடி மாயா சக்திகள். எங்களுக்கு முன்னால 6 கோடி பாதை இருக்குது. இதுகளுக்கு எல்லாம் ஒழுங்கையும் இல்லையணுமே ஓடி ஓடி திரிகிறோம். ஒழுங்கையும் இல்லையணுமே
ஓடி ஓடி திரிகிறோம். எங்க போய் சேர்றதுன்னு இருந்தா அதுக்குள்ளேயும் கொஞ்சம் சிவஞானத்தோட ஏதாவது நல்ல காரியம் செய்துட்டார். அவர் அப்படியே தூக்கி அங்கால பைபாஸ் பண்ணி அங்கால வச்சு கொண்டு போய் சேர்த்துருக்கார். சாதனை 8ஆம் சூத்திரத்துல இதுக்கு வருகிறது. நாங்க முதல் படிச்சது சாதனையில படிச்சோம் நாங்க முதல்ல. அந்த இது 26ஆம் பாடலா வருகிறது நினைக்கிறேன். இதுல இன்னும் 26 நாங்க 11ல படிச்ச நாங்க 22. இப்ப இதுதான் இந்த பாதை, எங்களை வார பாதைகள். இன்றைக்கு இதை சிந்தித்தது வளவும் காணும், நல்லா இருக்குது. வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். வணக்கம் டாக்டர். நேற்று பிரதோஷ விரதம், சனி பிரதோஷம். எங்களுக்கு இன்றைக்கு சனி பிரதோஷம். அது இது ஸ்ரீலங்கால இருந்து கதைக்கிறேன். அவருக்கு நேற்று ஸ்ரீலங்காக்கு சொல்லுங்கம்மா. அங்க பொன்னம்பலவாணீஸ்வரர் கோயிலுக்கு போனேன் நான், கொழும்புல. அவங்க மலைமலையாக வில்வ மாலை எல்லாரும் கொண்டு வந்து போட்டு, நந்தீஸ்வரருக்கு அருகம்புல்லு கொண்டு வந்து போட்டு, கசூக்க நண்டை கட்டாயம் தானம் கொடுக்கும். இப்ப நான் அவசரமா போய் சேர்ந்து ஒன்றுமே போடல டாக்டர், ஒன்றுமே போடல. அப்ப நான் சொல்றேன், நம்மளோட பொக்கெட்ல காசு இருந்து என்ன விரியோசனம், இந்த சிவனுக்கு ஒரு மாலை போட நம்மளை வைக்கல, தகுதி இல்லையேண்டு நான் கணக்க யோசிச்சுட்டு மற்ற வச்சிரா கோயிலுக்கு வந்து அங்கேயும் பார்த்தேன். அங்க நிறைய வில்வ மாலைகளும் எல்லாம் போட்டு எல்லாரும் ஓடி 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 நெய் விளக்கு உற்று விளக்கு மேல காணிக்கையும் போனாங்க. அந்த அப்பர் வாரம் அவ்வளவையும் படிச்சு இடறிங்களை முழுதையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து இதுல ஏறிட்டு உடனே யோசிக்க, நாம நம்மளோட காசு இருந்தும் பெருமானுக்கு போட யோசிக்கலையே என்று சொல்லிட்டு வரல ஒரு மாலை ஒன்று சுருட்டி அதுல இருக்குது. அப்ப நான் அதை எடுத்துட்டு போட போக நேரம் போகுது, அம்மா வாங்க வாங்க அது வீட்டை உணர்ந்து எந்த சிவனுக்கு போட்ட அது உண்டு. என்ன அவர் உண்டு சிவபெருமான் வில்வம் இல்லையென்று கேட்டவரை இல்லத்தானே. நாங்கள் எங்களுடைய அன்பினாலதான் நாங்கள் செய்கிறது. வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவன. அது கொண்டு 2வது பிரதோஷத்துல நந்தியிட்டத்தான் போய் போடுறவ சிவனிட்ட போடுறேல. ஏனென்று சொன்னார் கதை சொல்லி வச்சிருக்கிறேன். நந்தியின் காதில போய் சொன்னா சிவனிட்ட சொல்லுவார் என்று ஒரு கதை சொல்லி வச்சிருக்கிறோம். அப்ப நந்தியின் காதை இழுத்து 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 நினைக்கிறேன் காது தேஞ்சிருக்கு நந்திக்கு. உண்மையா நந்தியா இருந்தாருண்டா இளம்பி கொம்பால இடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு நாங்கள் அவரை பாடுபடுத்தி அப்புறம் அவருக்கு அரிசி போட்டு அப்புறம் அந்த அரிசியை நாங்க சாப்பிட்டு பிரதோஷத்துல என்ன சொன்னார்கள் என்றா, பிரதோஷ வழிபாட்டு விதி என்னண்டா, பிரதோஷத்தண்டு சோமசூத்திர பிரதட்சணம் ஒன்று இருக்கு. அது உண்டு. அது வந்து என்னண்டா பொதுவா விளம்பாறது இருக்குது. இது விளமும் இடமுமா மாறி மாறி வாரது. ஏனென்றால் சுவருமான அந்த பாட்கடலை கடைந்த பொழுது அப்படியே ஒவ்வொன்றும் வந்துச்சு. முதல் லட்சுமி வந்தா, அந்த மணி வந்துச்சுது, அந்த இது கெப்பகதர் வந்துச்சுது. அப்ப எல்லாம் நல்லதெல்லாம் பங்கு போட்டு கொண்டார்களா, வருதுன்னு பார்த்து கொண்டு எல்லாரும் இருந்தா கடைசியா பார்த்தா விஷம்தான் வந்துச்சு. அப்ப விஷத்தை தப்புறதுக்காக தாறுமாறா ஓடுறார்கள். இந்த கரூர்ல விஜய்கிட்ட போனார்கள் ஒரு பக்கத்துல ஓடி நசிஞ்சதல்லோ, அது மாதிரி இல்லை. இது அந்த பக்கத்தாலும் இந்த பக்கத்தாலுமே மாறி மாறி அங்கே ஓடி இங்கே ஓடி. அதுதான் நாங்கள் செய்கிற சோமசூத்திர பிரதட்சணம். வேலமும் உடம்பு மாறி மாறி ஓடி கடைசியாக சிவனிட்ட சரணமடைய சிவன் அந்த நஞ்சை எடுத்து உண்டார். என்ன காரியம் உண்டா, இந்த உலகத்துல காரியம் செய்கிறேன்டா, நீங்கள் சைவ சித்தாந்தம் படிப்பிக்கிறனாலும் சரி, திருக்குறள் மாநாடு நடத்திருந்தாலும் சரி, கிளினிக் நடத்திருந்தாலும் சரி, கொஞ்சம் அசுரரையும் சேர்த்து வச்சுதான் கடையலாம். நீங்க மட்டும் கடையலாது. நீங்க தேவரண்டு சேர்த்தாலும் அதுக்கு உள்ளுக்குள்ள அசுரர் இருப்பினும், இந்த ராகு ஏதுக்கள் மாதிரி கொஞ்சம் பேர் வந்து இருப்பினும். அப்ப கெட்டவையும் சேர்ந்துதான் வந்து கடைவினம். நல்லதும் வரும், இடையில கொஞ்சம் பயப்ப நல்லதும் வரும். ஆனா கடைசியில அந்த கெட்டதுகளோட சேர்ந்து செய்யக்குள்ள கொஞ்சம் தீயதும் வரும். நாங்க நல்லதை நினைச்சு செய்யற உலக காரியங்கள்ல தீயவையோட சேர்ந்து கூட்டு சேர்ந்துதான் செய்ய வேண்டியிருக்கு. உலகத்துல விலத்தி செய்ய இயலாது. அப்படி செய்யக்குள்ள நல்லதும் வருகுது. ஆனா முதலுக்கே மோசம் மாதிரி பெரிய தீமையும் வருகுது. இறைவனை சரணடைந்திருந்தால் இறைவன் இந்த தீயது எல்லாவற்றையும் தான் எடுத்துக் கொள்ளுவார். அமுதத்தை உங்களுக்கு தருவார். அதுதான் அந்த இது.
அந்த நேரத்துல விடம் உண்ட இறைவன் அந்த விடத்தை எடுப்பதற்கு சுந்தரரைத்தான் அனுப்புறார். பாருங்க, சிவனடியாரால ஒன்றும் செய்யாது. சுந்தரர் கையிலே உள்ளங்கையிலே அந்த விடத்தை எடுத்து கொடுக்க சிவனிடத்து விழுங்க கண்டத்திலே நின்றது. அது தெரியும். அதுக்கப்புறம் சிவபெருமான் அந்த பிரதோஷ காலத்திலே அந்த மாலை வேளை திருவதி திசையில நடக்குது. மாலை வேளையில நந்தியிலே ஏறி நின்று கொம்புகளுக்கு இடையிலே நடனமாடினார். அப்ப நாங்கள் அதை நினைக்கிறதுக்காக அந்த சம்பவத்தை நினைச்சு கொண்டு திருப்பாற்கடல் கதையை நினைச்சு இதை நினைச்சு நாங்களும் வாழ்க்கையில இப்படித்தான் ஐயா அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம். ததியுறும் மத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணங்கருது கண்டாய். மத்தக்க தயிரால கடையப்படுற மத்தால கடையப்படுற தயிர் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கமா போறோம். நீங்க பிளெண்டர்ல அல்லது கிரைண்டர்ல அடிக்க ஒரு பக்கம் தான் அடிக்கும். நான் சொல்றது இது வாஷிங் மிஷின் மாதிரி இந்த பக்கம் சுத்தம் அந்த பக்கம் சுத்தம் அப்படி சுத்தல். அதுதான் உங்களோட சோமசூத்திர பிரதர்சனம். அது முடிஞ்ச பிறகு சிவலிங்க பெருமானே பாக்குறதுக்கு இந்த நந்தி இந்த கொம்புகளுக்கு இடையில தூரத்துல இங்க நின்று நந்தி இந்த கொம்புக்கு இடையால சிவலிங்கத்தை பார்க்க வேணும். பார்த்து அந்த சிவலிங்கத்தின் உச்சியில நடராஜ பெருமான் நடனமாடுறதாக மனதால தியானிச்சு கும்பிட வேணும். அப்ப தூரத்துல நின்று பாக்குறது போய் வேற கிட்ட போய் நந்தி இந்த கொம்பு கிட்ட பாக்குறது போய் அதை பார்த்து என்ன செய்யறாரு என்ற பிரதோஷத்துக்கு கும்பிடுறாரு. லம்போதரன் இப்படி கும்பிடுறாரு. என்ன செய்யறார் அவர் காதுக்க போய் சொல்லுறாரு நந்திக்கு. அதான் நந்தி எங்க காசு காசா கொடுக்குறாரு லம்போதரனுக்கு சொல்ல கேட்ட சத்தங்கள் எல்லாரும் நந்தின்ற காதுக்க போய் நந்திக்கு வில்வமாலை, நந்திக்கு அருகம்புல்லு, நந்திக்கு பச்சரிசி என்று இப்ப பிரதோஷ பூஜை நந்தி பூசையா போச்சு. உலக்க தேய்ச்சி உளிப்படியான மாதிரி பிரதோஷ வழிபாட்டு விதிமுறை நாவலுடைய சைவ வினாவிடையில இருக்கு. பிரதோஷ காலத்தில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இருக்கு. இப்ப அங்க நந்திஇந்த காதுக்கு போய் மந்திரம் சொல்றது, விருப்பம் சொல்றது, அரகம்புல்லு வைக்கிறது, அரிசி வைக்கிற கதையெல்லாம் இல்லை. கொம்புகளுக்கு இடையில சிவலிங்க பெருமானை தரிசிக்க வேண்டும். பார்க்க போறீங்களா? அது எல்லாரும் சாதுக்கதானே போய் அதுண்டு தேவையில்லை. நீங்க இங்க இருந்து சிவபெருமான நந்தியன் பெருமானின் கொம்புகளுக்கு இடையில நந்தி அந்த சிவலிங்க பெருமானை இங்க இருந்து பார்த்து அதுக்கு மேல நடராஜர் நத்தமாறுறதா அப்படி தியானிச்சு ஒரு கும்பிடு போட்டீங்கன்னா காணும். 7 மண்டா சோமசூத்திர புரட்சிரோ செய்யல ஒரே சனம் என்னங்க ஏதோ அன்னைக்கெல்லாம் அந்த தேவாரங்களை படிக்கிறத விட நந்தீஸ்வரர் நந்தி எம்பெருமான் தன்னை நாள்தோறும் வணங்கினாலே கடவுளே இதான் படிக்காங்க. இதெல்லாம் உலக ஆச்சாரியர்கள் கோயில்ல இருக்கிறவ சொல்லி கொடுக்க வேணும். இது உலக்கதைஞ்சு உளிப்படியான கதை மாதிரி டாக்டர்கிட்ட வாரவர் ரிசப்ஷன்கிட்ட மறந்து கேட்கிற மாதிரி இருக்குது. சரியா சொல்றேன். டாக்டர்கிட்ட வந்தா ரிசப்ஷன்கிட்ட மறந்துக்க போறீங்களோ? டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேணும். வீட்டுல நந்தி வச்சு கும்பிடக்கூடாது. யார் கேக்குறது? வைக்கிற வீட்டுல யார் கேக்குற ஆள தெரியல எனக்கு. யாருன்னு சொல்லுங்க. ராஜேஷ் நீங்கள் வீட்டுல என்ன வச்சிருக்கிறீங்க கும்பிடுறதுக்கு அதை சொல்லுங்க. நான் திருக்குடும்பம் மாதிரி சிவனும் அம்மனும் நந்தி எல்லாம் ஒரு தட்டில வச்சிருக்கிறேன். சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்களா இல்ல சொரூபம் வச்சிருக்கிறீங்களா? சிவலிங்கம் தாராளமா நந்தி வச்சிருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. வச்சா ஆதரிக்க வேணும். தினசரி ஒரு ஆதரிச்சு ஒரு பூஜை. வெள்ளி சபையில சும்மா குளிச்சு தண்ணி ஊற்றி வாப்பன் பிரதோஷத்துக்கு பால் எல்லாம் வச்சு பூஜை செய்ய. பொதுவா பிரதோஷத்துக்கு ஆலயத்துல போய் பூசை சொல்லித்தான். அதையும் அடுத்த பிரச்சனை. பிரதோஷத்துல வீட்டை பூஜை செய்யறதை விட கோயில்ல போய் வழிபட வேணும். பிரதோஷம் என்பது ஆஃப் டைம், வசதி இல்லாம ஆஃப் டைம். அது ஒன்று. மற்றது வீட்டை அப்படி இல்லாட்டி வீட்டை செய்யலாம். மற்றது தினமும் செய்யறதுதான் நல்லது. தினமும் செய்ய வேணும். நித்திய பூசை விளக்கு வைக்கிறதோட அந்த பொதுவாக சொல்லுவார்கள் சிவன் அபிஷேக பிரியன், விஷ்ணு அலங்கார பிரியன், பிள்ளையார் போஷண பிரியன் எல்லாம் சொல்றது. அப்ப சிவலிங்கம் இருந்தால் ஒரு தண்ணி என்றாலும் ஊத்தி ஒரு தனியா டிஷ்யூவாலேயோ துணியாலேயோ துடைச்சு ஒரு சந்தனம் குங்குமம் வைக்கிறது சிறப்பு. தினமும்
இங்க பூவுக்கும் கஷ்டம். அது பரவாயில்லை, பூ வேணும்லாம். இங்க எங்க இருக்கிறீங்க நீங்க? நான் பூட்ரிச். வூட்பிரிட்ஜ். இங்க பூக்கடைகள்ல பூ இருக்கு. நாங்களும் ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்கிறோம். நாங்க வேண்டி நான் இந்த முறை என்ன செய்தேன், வீட்டுல பூத்த பூ எல்லாம் அந்த கடைசி நேரம் எல்லாம் அஞ்சு கழுவி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்கிறேன். நல்ல வடிவாக இருக்கு, ஒரு நாளும் வைக்கலாம். அது இல்லாட்டி இலை வைக்கலாம். இங்க இலைகளும் பிடுங்கி வச்சிருக்கிறா சுபா. எனக்கு அங்க செம்பரதலி எல்லாம் பிடுங்கி பேக்கெட்டாக போட்டு வச்சிருக்கிறா. இலைகள் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி அட்சதை இருக்குது. அரிசிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, முழு அரிசிக்கு மஞ்சத்தூள் போட்டு வச்சிருந்து அதில் போட்டு பூஜை பண்ணலாம். நானும் அப்படித்தான். நான் இந்த பூக்கள் எடுத்து ஆஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் ஒரு நாள் போடுறோம். அப்படி இல்லாட்டி ஐயா சொன்ன மாதிரி பத்திரங்கள் எடுத்து போடுறது. அப்படி இல்லாட்டி அச்சதை, அது ஒண்ணு இல்லாட்டி கொழும்புக்கு வந்து அச்சதை பத்திரங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சதை கொண்டு வந்து ஓரண்டாலும் தெரியும். நாங்க தனியா இருக்கிறோடைய எல்லாம் துப்புரவு ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் நிச்சயமா உண்மை. நானும் ட்ரை பண்றேன். எனக்கு என்ன செம்மை ஆகுதே இல்லை. ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லுங்க. யாராவது செம்மையான ஆக்கள் சொன்னா, செம்மையான ஆக்கள் இருக்கா வழியை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மனமது செவ்வையானால் மந்திரம் தேவையில்லை. செவ்வையாற வரைக்கும் தேவைதானே. அது குழந்தை காலத்துல இருந்து வந்ததை கடைசி மட்டும் மாத்துறேன். குழந்தை இல்ல, அது பிறவியிலேயே வந்துட்டது. ஆணவ மலத்தோட தான் பிறக்கிறோம். மனத்துக்கண் மாசிலனாதல் அறத்தினும் எல்லாம் தலையண்டு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த மனத்துக்கண் மாசில ஆதலுக்கு வழியத்தான் அங்கால முன்னுக்கு சொல்றது. முதல் கடவுள் வாழ்த்துல மனத்துக்கண் மாசிலனாதல் வேணுமெண்டா என்னென்ன செய்ய வேணும். அதுக்கு உண்டு சின்ன வயசுல அறநூல்கள் சொல்லி கொடுக்கணும். இது செய்யக்கூடும், இது செய்யக்கூடாது. ஏனண்டா எங்களை எல்லாரும் சாக முதல் ஒரு நியாய தீர்ப்பு நடந்திருக்காங்க. ஜமதர்மயாட்ட போய் ஒரு விசிட் அடிச்சுத்தான் வந்திருப்பேன் நாங்கள் எல்லாரும். ஆனா ஒரு ஞாபகம் இருக்குதோ? ஞாபகம் இருக்குதா? என்ன சொல்லுங்க. ஒரு தடவை ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லை. ஜமதர்மாட்ட போட்டு வந்தா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா போய் நல்ல வேண்டி கட்டி கொண்டு தான் வந்திருப்பேன். சில வேலை உள்ளுக்கும் விட்டுருப்பார். கொஞ்ச நாளைக்கு வேண்டி கட்டி தான் வந்திருப்பேன். அப்ப அங்க நியாய தீர்ப்புல அந்த பாவ புண்ணியங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உள்ளுக்கு இருக்குது, ஜட்ஜ்மெண்ட். அது இந்த கான்சியஸ்ல இருக்கும். அதுதான் மனச்சாட்சி என்று சொல்லுவோமே. ஆனா மனச்சாட்சி சும்மா இருக்காது, அதை வளர்க்க வேணும். இப்ப பிறந்த பிறகு சின்ன பிள்ளைகளுக்கு அறநூல்களை சொல்லி கொடுக்கணும். அறநூல்களை சொல்லி கொடுக்கணும். அறக்கருத்துகள், அறநூல் மோரல் இது சொல்லி கொடுக்கணும். சின்ன பிள்ளையில சொல்லி கொடுக்க உள்ளே இருக்கிற அந்த மனச்சாட்சி நல்ல விருட்சமா வளரும். நல்ல விருட்சமா வளரும். அது வளர்ந்துட்டுதுண்டா வளர்ந்த பிறகு பெரிய பிழை செய்ய மாட்டேன். பெரிய பிழை செய்ய மாட்டேன். படிச்ச பள்ளிக்கூடங்கள் ஐயா சைவ இது வடமராட்சி பள்ளிக்கூடம், அங்கதான் நாங்க கூட சைவத்தை படிச்சோம். எங்களுக்கும் பள்ளிக்கூடத்துலதான் முந்தி வாத்திமார ரோல் மாடல். இப்ப ரோல் மாடலான வாத்திமார பாக்கலாம். அதான் பிரச்சனை. இது முக்கியமான ஜெயந்தி ஸ்ரீ என்று இருக்கிறாரோ, அந்த பாலசுப்ரமணியோட பிரபல பேச்சாளர், இந்தியாவில் ட்ரிச்சியில இருக்கிறார். நல்ல ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். இங்கிலீஷ் அவ மோட்டிவேஷன் நல்லா கொடுப்பார். எங்களுடைய நவஜீவன் ஈக்கிருவி நவஜீவன் அவர்கள் அவரை கூட்டிக் கொண்டு இலங்கையில பாடசாலை எல்லாம் கொண்டே கருத்தரங்கள் அந்த நாளில் நடப்பிச்சு. அந்த ஒரு நல்ல மன உளைச்சல், மன இதமான இதுகள் இங்கேயும் பேச்சு கொடுத்தவர். அவன் பேச்சுல அவ போயிட்டு இங்க சொன்னான். அந்த அங்க போய் பார்த்துட சொன்ன அவங்க ஊர்ல போய் பார்த்தா, ஐயோ ஆசிரியர்களோட முகத்துல சீவன் இல்லையண்டா. உண்மை. அப்ப எப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கறது? ஆசிரியர்களும் அந்த தொழிலுக்கு விரும்பி வந்த ஆக்கள் இல்லை, பல விதமான ஆக்கள். அவைக்கு பல பிரச்சனை. எப்படா விட்டுட்டு போவோம்ன்ற மாதிரி அந்த இது வந்துட்டுது. அப்ப ஆசிரியர்களிடமிருந்து எடுக்க இயலாது. அதுக்குத்தான் வெளியில கொடுக்க வேண்டி இருக்கு. வீட்டிலையும் பெற்றோர் கொடுக்க இயலாது. பெற்றோருக்குமே அது இருக்கு. அதனுடையத்தான் இப்ப எல்லாம் சண்டே ஸ்கூல் அது இதண்டு வந்திருக்கு. ஆனால் அது கொடுக்க வேணும். கொடுத்தாத்தான் இந்த மனச்சாட்சி வளர்ந்து நிற்கும். அது உண்டு. அது வந்தாலும் விடாது. அது வர்றதுக்கும் பிறகு அங்கால எங்களுடைய ஆன்மீக பயிற்சி வேணும். அதுக்குத்தான் கடவுளை நினைச்சுக்கொண்டு கடவுள் வழிபாடுகள் சொல்லிக் கொடுக்கறது. அதுக்கு அங்கால பிராணாயாமம் செய்கிறது, யோகா செய்கிறது எல்லாம் அதுக்குள்ளதான் வேணும். புலன்கள் இழுக்கும்.
ஐம்புலன்களை விழுக்கும் தானே, ஐம்பொறிகளை விழுக்கும். அப்ப அதுக்குத்தான் பிறகு அங்கால அறிவிருந்தாலும் அது நடக்கிறதுக்கு மன இது வேணும் தானே, இல்லையா? டாக்டர் தான் தெரியும், இது கூடாண்டு தெரியும். பாட்டிக்கு போனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த தீபாவளி என்று ஸ்வீட்ஸ் கொண்டு வச்சிருக்கிறோம், எடுத்து 2-3 விளக்குறது. ஏனென்றால் அறிவிருந்தாலும் அந்த நாக்கும் சுவையும் விடாது. அப்போ அதை அடக்கிறதுக்கு யோகா வேணும், பிராணாயாமம் வேணும், பிறகு அதுக்கு மேல வழிபாடு வேணும். அதுக்கு இதெல்லாம் செய்தாதான் மனத்துக்கண் மாசின நாதலுக்கு கிட்ட வரலாம். சரியோ ராஜலட்சுமியம்மா? அது வரைக்கும் அவரைத்தான் விலங்கும், அது வரைக்கும் நாங்க படிக்கிறது. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ள எல்லாம் கலப்படம் தான் நாங்க கொடுக்கறது. எங்கட மரமும் மிருக மனம்தான். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் வினையேர் அழுதால் உன்னை பெறலாமே. அந்த நிலைதான் நாங்கள் இருக்கிற நிலை. எங்களுக்கு இன்னும் அந்த அளவு சுத்தம் வரையல. இன்னைக்கு பொன் சுந்தரலிங்கம் வந்து பாடுவார் அம்மா. அவர் இந்த ஞானே போய் என் நெஞ்சும் போய் என்றுங்கோ பாடுறது நான் இந்த இதுல எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு உண்மையான கண்ணால தண்ணி வருது. அப்படி உருக்கமா பாடுவாரு. என்னுடைய ஒரு தம்பி முறையான சுந்தர். நான் அவிச்ச விவரங்களை தேடி தேடி போடுறேன். நல்லா பாருங்க. இன்றைக்கு குவாசரையா வர முடியாம இருக்குன்னு மெசேஜ் போட்டவர். அவர் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். வந்து கொண்டிருக்கிறார். சிவகுமாரையும் காணல. நாங்கள் இத்தோட நிறைவு செய்வோமா? அதுக்கு நாளைக்கு தீபாவளி. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளியை நரக சதுர்த்தசி என்று சொல்லுவோம். எங்களுக்கு இலங்கை இங்க கனடாவில நாளைக்கு சதுர்த்தசி திதி. சதுர்த்தசி திதி வந்து நாளைக்கு இரவு 6:30 பின்னிரவு 6:37 விடிய இருக்குது. இப்ப நாளைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி. சில வேளை மற்ற இடங்கள்ல திதி கொஞ்சம் பிந்தி வந்தா திங்கட்கிழமை வரலாம். எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி ஆரம்பம். ஞாயிற்றுக்கிழமை அம்மா. இன்றைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இன்றைக்கு சனி பிரதோஷம். நாளைக்கு தான் தீபாவளி. திங்கட்கிழமைதான் கேதார கௌரி விரதம் முடியுது டாக்டர். அது பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த நாள்ல விட்டு அடுத்த நாள்லாம் புதன்கிழமைதான் கந்த சஷ்டி. யார் கலண்டர் பாவிக்கிறீங்களோ ஒவ்வொரு கலண்டரை மாறி நான் பாவிக்கிறது ரகுநாத் ஐயர் வாக்கிய பஞ்சாங்கம். இங்க டொரண்டோ நேரத்துக்கு கணித்த கணிப்பின்படி இதுதான் திரை. நாளைக்கு இன்றைக்கு சனிக்கிழமை விடிய வெள்ளன 5:29 வரைக்கும் திரையோதசி இருக்கு. விடிய 5:29 இருந்து அடுத்த நாள் விடிய 6:37 வரைக்கும் சதுர்த்தசி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சதுர்த்தசி இருக்கிறதால எங்களுக்கு நாளைக்குத்தான் சதுர்த்தசி திதி. தீபாவளி சதுர்த்தசியில தான் வரும். எப்பசி மாதத்து தேய்புரை சதுர்த்தசி வந்துட்டுது. அதுக்கு பிறகு திங்கட்கிழமை வந்து சதுர்த்தசி முடிஞ்ச பிறகு அமாவாசை வருகுது. திங்கட்கிழமை முழுக்க அமாவாசை. அமாவாசையில அடுத்த பிரதமையில இருந்துதான் சஷ்டி வரைக்கும் எங்களுக்கு கந்த சஷ்டி. அப்ப அமாவாசை முடிஞ்சு அமாவாசை வந்து எத்தனை வரைக்கும் வருகுதுண்டா அது வந்து செவ்வாய்க்கிழமை காலமே 8:12 வரைக்கும் இருக்குது.
8:12க்கு பிறகு பிரதம தொடங்கு. அப்ப கந்த சஷ்டி அண்டைக்குத்தான் தொடங்குது. செவ்வாய்க்கிழமை தான் இங்க தொடங்குது எங்களுக்கு கனடா டொரண்டோ நேரத்துக்கு தொடங்கி அண்டைக்கு அது அமாவாசை முடிஞ்சு அண்டால அது அன்றைக்கு தொடங்கி பிரதமை அடுத்த நாள் அப்ப எங்களுக்கு பிரதமை 2 நாள் இருக்கு. அப்போ 2 நாள் இருக்கிறதால இந்த கந்த சட்டி ஒரு நாள் கூட. அப்ப 2 நாள் பிறகு துதியை வியாழக்கிழமை வரும், திருதியை வெள்ளிக்கிழமை வரும், சதுர்த்தி சனிக்கிழமை வரும், பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திங்கக்கிழமை கந்த சஷ்டி வருது. அப்ப இந்த முறை 1 2 3 4 5 6 7 நாள் கந்த சஷ்டி விரதம். ஏன்ன்றதுக்கு பஞ்சாங்கத்துல பார்த்து திதி சொல்லி இருக்கிறேன். நீ வானத்தை காட்டி நட்சத்திரத்தை காட்டுன்னா நான் காட்டல. ஆனா உங்க இருந்து கொண்டு இந்தியாவில கந்த சட்டி அங்க கொழும்புல கந்த சட்டிகளோட கொண்டாடுனா கண்ணை மூடிக்கொண்டு கொண்டாடுங்க. இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே இருக்கிற சூரிய அஸ்தமனம், சூரியன் எங்க சந்திரன் எங்கதான் நல்லா. இலங்கையில விடியதண்டா போல இங்க இலங்கை அடுப்பு மூட்டுறீங்களா? இல்ல தானே? அது மாதிரிதான் இங்க பூசையும் இங்க விடிய வேணும். நன்றி டாக்டர். என்னன்னா நான் நாளாண்டுக்கு நினைச்சுக்கொண்டேன். நன்றி. இந்த ரிச்மண்ட் கேலண்டர்ல நாளாண்டுக்கு போட்டிருக்கேன். ஆனா இப்ப எங்களோட விளக்கத்துல நான் கொஞ்சம் இந்தியா இதல்ல. நன்றி டாக்டர். எந்த கேலண்டர்ல இருக்குது? ரிச்மண்ட் கேலண்டர்ல கோயில் கேலண்டர்ல. அது என்ன பஞ்சாங்கம்? அது நான் நினைக்கிறேன் இவற்ற பஞ்சாங்கம் போல. என்ன பெயர் முதல் ஒருத்தர் இருந்தாரு, பெயர் மறந்து போச்சு. கௌசியருடைய பஞ்சாங்கமா இருக்கணும் அது. அப்ப எந்த கேலண்டர் டாக்டர்? நான் ஃபாலோ பண்றது ரகுநாத ஐயருடைய. ஓகே ஓகே. நன்றி டாக்டர். நன்றி. இட் மேக்ஸ் சென்ஸ் மோர். ஏன்னா எங்களுக்கு எந்த பிறந்த காட்சா பஞ்சாங்கம் கணிச்சது ரகுநாத ஐயர் தான். அதையே போல எனக்கு அடுத்த பஞ்சாங்கத்தை பத்தி யாராச்சு அதான் ஃபாலோ பண்ண நினைச்சிட்டேன். எனக்கு தெரியாது இந்த மட்டுக்கு. நன்றி. வான்மகில் வளாதுவை கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரில் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வேல்க மீன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகணம பார்வதீவதையே, அரகணம பார்வதீவதையே, அரகணம பார்வதீவதையே. தென்னாருடைய சிவனே போற்றி. சிச்சபேசாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நல்லது நல்லது. நன்றி நன்றி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு குளிக்கக்குள்ள இரவு நினைச்சு குளியுங்கோ, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலாம். இரவு நினைச்சு குளியுங்கோ. அங்கே குளிக்கிற தண்ணி எல்லாம் கங்கை இருக்கிறதா பாவிக்கணும். நாங்கள் எல்லா நாளும் கங்கை தான் பாவிக்கிறது. கங்கை இருக்கிறதா பாவிங்கோ. மற்றது வீட்டில் சுவாமி படம் இருந்தா அவரை வச்சு ஒரு கும்பிடுங்கோ. வஸ்திரம் புது வஸ்திரம். இன்னொன்று இங்க மழைக்காலம் இருட்டு காலங்கள் இப்ப இலங்கை இந்தியா எல்லாம் அந்த காலங்கள்ல கார்த்திகை தீபம் தீபாவளி எல்லாம் வீதி விளக்கேற்றி வைக்கிற மாதிரி விளக்குகள் வெளியில வைக்கிற காலமாயும் இருந்திருக்கு. அதுக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அதை விட எங்கட புராண கதையில எங்கட மரபில சொல்றது கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதஞ்செய்ததுண்டு. அது ஒரு கதை பிற்பாடு வந்ததுண்டு தீபாவளி. அது நரசிம்மர்ல தான் வருது. இதுல வரையில இது நரகாசுரன் கொண்டதாகவும் இறந்த பொழுது தன்னுடைய இறப்பை மக்கள் கொண்டாட வேண்டும் பண்ணி கொண்டதாகவும் சொல்லுவார்கள். வட இந்தியாவில ராமர் அயோத்திக்கு போய் காட்டுக்கு போய் திரும்பி வந்த நாள் தீபாவளி என்று சொல்லுவார்கள். ஆனா வான்மீக ராமாயணத்துல அப்படி இல்லை. வான்மீக ராமாயணத்துல ராமர் திரும்பி வந்தது சித்திரை மாதத்து வளர்புறை சஷ்டியில தான் திரும்பி வரார் அயோத்திக்கு. அது அப்படியே நாள் போட்டிருக்கு. அப்ப ராமர் அன்றைக்கு திரும்பி இல்லை. அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆனா விளக்கேற்றி வழிபடுறதுக்கு விளக்கம் தேவையில்லை. சுவாமியை கும்பிடுங்க, விளக்கேற்றி வையுங்கோ, நல்லா கொண்டாடலாம். நன்றி.